தலைமுறை தலைமுறையாய் தாங்கி வருகின்ற நம்முடைய வினோதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை உருவாக்கி அதை ஆசீர்வதித்து அதை வளர பண்ணி அதை பெருக பண்ணுகிற தேவன் நீர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர். உடைய வல்ல வார்த்தை அதுதான் ஆசீர்வதிக்க முடியும். அந்த வார்த்தையோடு கொண்டு எங்களோடு கூட பேசும். நீ நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சர்ப்ரைஸ் மீட்டிங் டுடே. அருமையான குடும்பத்தாருக்காக மகள் ஸ்டெஃபினாக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஊரில் இருந்தோன்னா எவ்ரிடே வி ஹவ் ஃபங்க்ஷன் இந்த ஈவினிங் ஆஸ் எ சர்ச். பட் இங்கே வெரி ரேர்லி வி ஆர் கேதரிங் இன் சச் அ கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸில் நாம் கூடி வருகிறது வெரி வெரி ரேர். பட் ஊரில் நமக்கு பெரிய வீடு இருக்கும். ஸோ we have all facilities. Suddenly we can get arranged. Here we have to think. But always remember, the church is always standing with you to work together. வாசிக்கப்பட்ட சங்கீதத்திற்கு நேராக திரும்புவோம். சங்கீதம் 128. ஆரோகண சங்கீதம், சாங்ஸ் ஆஃப் பில்கிரீம்ஸ் என்று சொல்லுவார்கள், சாங்ஸ் ஆஃப் அசன்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மலையின் மேலே ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்திற்கு உலகமெங்கும் இருக்கின்ற இஸ்ரேலியர்கள் அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பண்டிகை நாட்களிலே கடந்து செல்லும் பொழுது பாடுகின்ற ஒரு சங்கீதம். அதனால தான் அங்கே ஆரோகண சங்கீதம் என்று தமிழ் வேதாகமத்தில் எழுதியிருக்கும். சாங்ஸ் ஆஃப் அசன்ட் என்று, அதனால் ஏறி போகும்போது பாடுகிற பாடல், அதனால் சாங்ஸ் ஆஃப் அசன்ட்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் இந்த காலத்து மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, ஜெட் ஃப்ளைட்ஸும் கிடையாது, சந்திரமண்டலத்துக்கு போய் தூக்கிட்டு வர கேப்சூல்ஸும் கிடையாது. ஸோ தே ஹாவ் டு கோ பை வாக் அண்ட் ஹட்டில்ஸ். மிருகங்களை பயன்படுத்தியோ கால்நடைகளை பயன்படுத்தியோ இல்லை என்றால் கால்நடையாகத்தான் அவர்கள் மலையிலே ஸ்தாபிக்கப்பட்டிருந்த தேவாலயத்திற்கு அவர்கள் நடந்து வர வேண்டும், எருசலேமிற்கு நடந்து வர வேண்டும். தட்ஸ் வாட் த ஏர்லி சர்ச். ஆதி திருச்சபை எங்கே இருந்தாலும் நடந்து தான் போனோம். இன்றைக்கி சர்ச்செலாம் வி ஆர் வெல் அட்வான்ஸ். வண்டியை விட்டு சாப்பாடை போட்டு தான் திருப்பி அனுப்புகிறோம். நாங்கள் காலத்துலலாம் எவ்வளோ தூரத்துக்கு கன்வென்ஷன் போனாலும் நடந்து தான் போனோம், இல்லைன்னா பஸ்ஸை பிடிச்சி போனோம், இல்லைன்னா வீட்டில் சைக்கிள் இருக்கும் அதில் போனோம். பட் now God has blessed us with all the transport facilities. எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். வாழ்க்கைக்கு ஏற்றார் போல மாறி இருக்கிறது. பட் காலங்கள் மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. கடைசி நாட்களில் விஞ்ஞானம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அடுத்த நூற்றாண்டுக்குள் அடியெடுத்து வைக்கிறது. அவங்க மொபைல் ஃபோனில் நீங்கள் எந்த சேனலை திருப்பினாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ஆட் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். உலகம் அடுத்த கட்டமாக அதுக்குள்ளே தான் போகுது. இன்டர்நெட் எரா முடிகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்ரி திங் யூ ஸ்பீக் இட் வில் டூ. நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் கொடுத்தா இட் வில் டூ. அதுக்கு நேராகத்தான் சாஃப்ட்வேர் போய்கிட்டு இருக்கு. எது வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. அதனால தான் ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் பெறும்படியாக அன்றைக்கு தேவாலயத்திற்கு பக்தர்கள் கடந்து செல்வார்கள். அதனால தான் முதல் வசனத்தில் பாக்கியவான் என்று சொல்லி அது ஆரம்பிக்கிறது. பாக்கியவான் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் பிளஸிங், ஆசீர்வாதம் என்று பெயர். ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். த ஃபியர் ஆஃப் காட், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்ன செய்வானானா அவர் வழிகளில் நடப்பான். அவர் காண்பிக்கின்ற அந்த வழி அது குறுகலான வழியாக இருக்கலாம், இறுக்கமான வாசலாக இருக்கலாம். பட் ஹி இஸ் ஹாப்பி டு வாக் இன் தட். அந்த பாதையில் போகிறதுக்கு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஸோ ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்படுற பயம். ரெண்டாவது, அவர் வழியில் நடக்கிற மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அடுத்த வசனம்,
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரயாசத்தை சாப்பிடுவாய்னா there is a hard work. பிரயாசம் அப்படின்னா நாம் எல்லாரும் பிரயாசப்படுறோம் இந்த தேசத்தில். நம்ம எல்லாரும் கடுமையாக உழைக்க. அனதர் வேர்டு ஹார்ட் ஒர்க். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். எவ்ரிபடி. நீங்கள் எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்த்தாலும், ஹெல்த் செக்டர்ஸில் வேலை பார்த்தாலும், எனி ஒர்க், டிரைவர்ஸ், லேபர்ஸ், ஆல் த வே டு ஜட்ஜஸ், எவ்ரிபடி ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. இந்த தேசத்தில் எல்லாருமே என்ன செய்கிறோம்? கடுமையாக உழைக்கிறோம். அதனால தானே விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஊரை விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்தோம்? வேலைக்காக வந்தோம். அப்படி தானே? வேலை செய்கிறதுக்கு வந்தோம். கடுமையாக உழைக்கிறோம். ஷிஃப்ட் டியூட்டி, நைட் டியூட்டி, ஓவர் டைம். சிலரெல்லாம் பார்த்து 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. பிகாஸ் ஓவர் டைம் பிரதர், டியூட்டி டைம் பிரதர். ஸோ சம்டைம் காட் கிவ்ஸ் த பிரேக் ஆல்சோ. தேங்க் காட் ஃபார் தட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ கடுமையாக உழைக்கிறோம். வாய்? நீ சாப்பிடுவாய். டு ஈட் த பிளஸட் டயட். ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை சாப்பிடுகிறதற்கும் நம் குடும்பம் வாழ்ந்திருக்கும்படியாக தான் we are working. அப்படி கடினமாக உழைக்கிற உனக்கு அந்த உழைப்பு பலனுள்ளதாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது பாக்கியமுள்ளதாக இருக்கும், அது நன்மையானதாக இருக்கும். எப்பொழுது கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய வழிகளில் நடக்கிறாயோ. நான் உழைக்கிற உழைப்பெல்லாம் நல்லது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், we are working hard, we are getting good money, thank God for that. பாக்கியமும் நன்மையும் உண்டோ? குடும்பத்திலே சந்தோஷம் உண்டோ? குடும்பத்திலே சமாதானம் உண்டோ? நல்ல கவனிங்க. முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு நல்ல வேலையை தருகிறார். அதான் கையின் பிரயாசம். வேலை வாய்ப்புகளை தருகிறார், திறந்த வாசலை தருகிறார். so that we can work. நாம் வேலை செய்கிறோம், அதிலிருந்து நன்மை பெறுகிறோம். அது நமக்கு பாக்கியமாக அமைந்ததோ, நன்மையாக அமைந்ததோ, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அது பாக்கியமும் நன்மையுமாக அமையும். அது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். Brother, we get good money but we don't have joy in the family. There is no fear of God. நல்ல பணம் இருக்குது, பட் வீட்டில் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் இருக்குதா அப்படின்னா, செக் யுவர் செல்ஃப். ஆர் யூ வாக்கிங் இன் த வேஸ் ஆஃப் காட்? கர்த்தருடைய வழியில் நடக்கிறீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வழியில் தாழ்மை, சாந்தம், நீடிய தயவு, பொறுமை, இதெல்லாம் இருக்கும். அதான் கர்த்தருடைய வழிகள். நான் ரொம்ப நேரம் எடுக்க போகல. நாளைக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருக்குது, எல்லாரும் வீட்டு போகணும். ஸோ ஐ வில் ஃபினிஷ் இட் ஷார்ட்லி. பட் தட் இஸ் த வே காட் பிளஸ். தேவன் அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வேலை ஆசீர்வாதமாக இருக்கும், அவனுடைய சம்பாத்தியம் ஆசீர்வாதமாக இருக்கும். வீண் செலவுகளுக்கும் சடுதி இழப்புகளுக்கும் அங்கே இடமில்லை. People earn money, but finally at the end of the month, zero fills. At the end of the month, bank card empty. I send the link, you send me 5 KD. அப்படிதானே இந்த காலம். அந்த காலத்துலலாம் கேட்பாங்க, நான் வந்து 5 KD வாங்கிடுறேன், இப்போ 5 KD இருக்கா, ஐ சென்ட் த லிங்க், திங் அண்ட் திங் ஃபினிஷ். ஓகே, டேக்கன் ஃப்ரம் யூ, கிவன் டு யூ. ஓகே, அட்வான்ஸ். தட்ஸ் நாட் த காட்ஸ் பிளஸிங். காட்ஸ் பிளஸிங் 5000 பேரை போஷித்தாலும் மீதம் எடுக்கும்படியாக போஷித்தார். தட்ஸ் காட்ஸ் பிளஸிங். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஸோ அந்த தனிப்பட்ட மனுஷன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது பாக்கியமும் நன்மையும் உண்டாகிறது. அந்த பாக்கியமும் நன்மையும் அவனை எங்கே கொண்டு செல்கிறது? Where it takes him. Yes, I earn good money, I have balance. Where God leads you next. எங்கே தேவன் உன்னை கொண்டு செல்கிறார்? அடுத்த வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். எப்படி இருப்பா? It's a picture of the home. It's a picture of the house. So God lead that blessed man. அந்த பாக்கியம் பெற்ற மனிதனை, அந்த நன்மை பெற்ற மனிதனை, God connect him to the another structure. The individual man, now he is getting connection in the environment called family. குடும்பம் என்கின்ற ஒரு வீட்டிற்குள்ளே கொண்டு வருகிறார்.
அந்த குடும்பத்தை ஒரு தோட்டம் என்று வர்ணிக்கிறார். இஸ் த ஃப்ரெஷ் கார்டன், பசுமையான ஒரு தோட்டம். அவனை பசுமையான ஒரு தோட்டம் என்கின்ற குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஸோ பிளஸட், உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் எங்கே சார்ந்து இருக்கும்? இட் வில் பி இன் யுவர் ஃபேமிலி, நாட் அவுட் சைட். God take it to the next level. Listen, very important. ஏராளமான சத்தியங்கள் புதைந்து கிடைக்கிற சங்கீதம். ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னை குடும்பத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், குடும்பமாய் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். You come to the constructing the structure called family. ஒரு தோட்டத்தை போல தேவன் கூட்டி சேர்க்கிறார். அந்த தோட்டத்திலே பல விருட்சங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி. ஆங்கில வேதாகமம், your wife is like a vine bearing children. உன் மனைவி கற்பத்தின் கனிகளை கொடுக்கிற திராட்சை கொடி என்று சொல்லி தான் வர்ணிக்கிறார்கள். மெசேஜ் பைபிள்னு ஒரு பைபிள் உண்டு. If you have time, read it. Excellent translation, excellent interpretations. உன் மனைவி உனக்கு கற்பத்தின் கனிகளை கொடுக்கின்ற ஒரு திராட்சை செடியாக அவள் இருக்கிறாள். கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவர் வழிகளில் நடக்கிறவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு தோட்டத்தை போல. ஸோ we are children. அதனால தான் அடுத்தது உடனே பிள்ளைகள்னு வருது. அது தமிழ்ல கொஞ்சம் பிரிந்துறாங்க, ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு. She is like a vine bear the children. நல்ல கவனிங்க. வீடு ஒரு பசுமையான தோட்டம். தோட்டத்துக்கு எதுக்கு போவான்? யார் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா லெட்ஸ் கோ டு த கார்டன், ரிலாக்ஸ். பார்க்குக்கு எதுக்கு போகிறோம்? பார்க்குக்கு எதுக்கு போகிறோம்? போகிறது கிடையாது. கோ டு த பார்க், கெட் ரிலாக்ஸ். Whenever you stress, go to the park or beach, get together with the environment, then you will get release. The same way in the home. வேலைக்கு போகிறோம், கடினமாக உழைக்கிறோம், we have lot of stress, we hurry, we are tired, we come back to rest and relax in our garden. அப்படிதானே இல்லையோ? இல்லை பிரதர், அங்கெல்லாம் சமாதானமாக இருந்துட்டு இங்கே வந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் ஆப்போசிட். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் you come to the garden. தோட்டத்துக்கு வந்தா the wife, she bears lot of children. அங்கே அழகாக எழுதியிருக்கு children. many homes start with one. ஆங்கிலத்தில் சில்ட்ரன்னா ஃப்ளூரல், சைல்டுனா தான் சிங்குலர். அப்படிதானே? சைல்டுன்னா ஒத்த பிள்ளை, சில்ட்ரன்னா சிலர் அது சில்ட்ரன்ஸ்ன்னு எஸ் போடுவாங்க. நோ, ராங். என் பையன் சொன்னான், தட்ஸ் ராங் டேடி, ஒன்லி சில்ட்ரன். ஓகே ஓகே, சைல்டுக்கு ஃப்ளூரல் சில்ட்ரன். ஓகே, அழகாக எழுதியிருக்காங்க வேதத்தில், சிபிஆர் சில்ட்ரன். அதனால தான் இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்களை கொண்டு தேவன் அவர்களை பெருக பண்ணினார். 12 கோத்திரங்களை கொண்டு தேவன் அவர்களை பெருக பண்ண. So God is increasing through her. You are the hard worker, but God used her to increase, multiply your next generation. அடுத்த சந்ததி ஆசீர்வதிக்கத்தக்கதாக அவள் திராட்சை கொடியை போல இருக்கிறாள். பட் அந்த காலத்தில் அதனால தான் the women were highly respected there in the home, because the major responsibility to bear the children. பட் காலம் கடந்து போக நம்மளுடைய ஃபினான்சியல் பேர்டன், all the women start working. Now we are equal. அப்படிதானே? Now we are equal. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. டேய் ஜோசப், என்னடா செய்கிறா? சிஸ்டர், யாருக்கு கால் பண்ணுறீங்க? மை ஹஸ்பண்ட். I will preach it tomorrow. Okay, now it's time is getting closer. நிறைய பேர் டியூட்டிக்கு போண்டியது இருக்கு. So we'll closer. Okay, அந்த காலத்துலலாம் டாய்னு சொன்னால் திருப்பி விழும். ஓகே, இந்த காலத்தில் we are equal. Okay, so டாய் வாடா போடா. எங்கள் அக்கா சொன்னா, எங்கள் ஆஃபீஸில் 15 பேர் வேலை பார்க்கும், எல்லாருமே வாடா போடா தான். என்னதான் அக்கோடா பார்க்குறாங்க. டுமாரோ ஐ வில் டீச் யூ வாட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ். வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாளைக்கு பார்க்கலாம். So God connected with your wife who is supposed to bear the fruit. Okay, இப்போ அடுத்தது, so when you connect you get children. அதனால தான் பிள்ளைகள், உன் பிள்ளைகள்
உன் பிள்ளைகள் ம். உன் பந்தியை சுற்றிலும் ம். ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். They are like the fresh young olives. ஒலிவ மர கன்றுகள். ஒலிவ மரம்னு எழுதலை, நல்லா கவனிங்க. வளர்ந்துட்டாங்கன்னா they will go out and they will become a திராட்சை கொடியை போல மாறிடுவாங்க பெண் பிள்ளைகள்லாம். எப்படி ஆயிடுறாங்க? ஒரு திராட்சை செடியாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. பட் in the family where the husband and wife, father and mother and young children around your table, that's what we are celebrating today. இளம் கன்றுகள், பால வயதின் குமாரர், அவைகளால் தன்னுடைய வீட்டை நிரப்பினவன் பாக்கியவான் என்று 127:5-6 வாசிக்கிறோம். யார் பாக்கியவான்? எந்த வீடு இளம் பிள்ளைகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறதோ அது பாக்கியமுள்ள வீடு. Have your children around your table. கத்தருக்கு they are fresh olives, they are fresh. வாழ்க்கையில் அழகான ஒரு மனுஷனுடைய அழகான பகுதினா வாலிபம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இஃப் யூ வாண்ட் டு see your beauty, உங்கள் அழகை பார்க்கணுன்னா turn your marriage album. எசர்னா ஓகே, உங்கள் அழகை பார்க்கணுன்னா நான் எப்படி இருந்தேன்னா turn your marriage album. என் மகா ஒரு நாள் எங்கள் மேரேஜ் ஆல்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. பார்த்துட்டு சொன்னா, மம்மி யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னா. அவ சொன்னா, அப்படி இருந்தனா தான் நீங்கள் என்ன இப்படி ஆக்கிட்டீங்க. ஓகே, see, it's a switch. It's a switch. So anything, beauty of the part of life, that is youth, young youth. And பலமுள்ள பவர்ஃபுல் லைஃப் இஸ் த யூத் லைஃப். இங்கே தான் ஃபவுண்டேஷன் வருது. இங்கே தான் என்ன விழுது? அடுத்ததா என்னவா ஆக போறான்றதனுடைய ஃபவுண்டேஷன் இங்கே தான் விழுது. இதுதான் அழகுள்ள வாழ்க்கை, இதுதான் சத்துவமுள்ள வாழ்க்கை. வாலிபர்களே, நீங்கள் பலவானானபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். யுவர் யூத் இஸ் பியூட்டிஃபுல், யுவர் யூத் இஸ் பவர்ஃபுல், அண்ட் யுவர் யூத் இஸ் கோயிங் டு லே ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் ஃபியூச்சர். That's why God is so concerned about the youth. அதனால்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகள் என்று வர்ணிக்கிறார். அவர்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார்கள். How much God concerned on your youth, the same way devil want to attack you. அதனால தான் இந்த வயதுல, இந்த நேரத்தில் பிசாசு உலகம் மாமிசம் இச்சையை உள்ளே கொண்டு வந்து எப்படியாவது தன் பக்கம் இழுத்து விடும்படியாக. நல்ல கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். திஸ் இஸ் த டைம் த டெவில் அட்டாக். ஆல் த வேல்யூ ஃப்ளஷர்ஸ் ஆர் கமிங் இன். சிற்றின்பங்கள் உள்ளே வருகின்றன, கண்களின் இச்சைகள் உள்ளே வருகின்றன. நல்ல கவனிங்க. பட் God is concerned about that young child, the youth. The devil want to destroy, but God want to protect. அதனால தான் கர்த்தருக்கு பயப்பட்ட மனுஷனுடைய பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றிலும், wherever they go, they come around our table. What is the picture? They always connected with father and mother if you show them godly way. கர்த்தருடைய வழியை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காண்பிச்சு வளர்த்துருந்தீங்கன்னா எந்த வயதிலும் they always connected with you, உங்களோடு கூட தொடர்பிலே இருப்பார்கள். What is going wrong? They don't want to talk with the mom and dad, they want to talk with somebody else. The another way, they are not around your table. Turn today, spend time with your children. காலையில் கிராஜுவேஷன் போயிருந்தேன். ஒரு பீடியாட்ரிக் கன்சல்டன்ட் பேசினாங்க. ஒரு சிஇஓ இருந்தார், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனி, வெரி பிஸி மேன். ஒரு நாள் பையன் சொன்னானா, அப்பா என் கூட ஒரு நாள் வாங்க அப்படிங்கிறதுனால அந்த பையனை விட்டுட்டு, ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு அன்றைக்கி லீவ் எடுத்துட்டு அவர் பையன் கூட பீச்சு போனார், பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். நைட்டு வந்தார். அவர் டைரி எடுத்து, அந்த நாட்களில் டைரி எழுதுகிற அனுபவம் உண்டு, இந்த நாட்களில் எழுதுறீங்களா இல்லையான்னு தெரில. ஓகே, ஸோ அவர் டைரியில் எழுதினாராம், திஸ் இஸ் த worst டே இன் மை லைஃப் because I cannot do any of my business activities. என்னுடைய துறை ரீதியான எந்த வேலையும்
செய்ய முடியல, அதனால் திஸ் இஸ் மை பிளாக் டே அப்படின்னு எழுதி வச்சாராம். காலங்கள் கடந்து போனது. பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டு பெரியவனாய் மாறினான். சிஓக்கு வயசாச்சு. உட்காந்து டைரியை திருப்பி பார்த்துட்டு இருந்தார். அங்கே எழுதப்பட்டிருந்தது திஸ் இஸ் த பிளாக் டே. இப்போ பையன் அப்பாவை டேக் கேர் பண்ணுறான். அவனோட டைரி பக்கத்தில் இருந்துச்சு. அப்போது அந்த வயதான சிஓக்கு அவன் தன்னுடைய ஆகாரத்தை கொடுத்துட்டு வெளியில் போயிட்டான். அப்பா அவன் டைரியை திருப்பி பார்த்தாரு, அவன் என்ன எழுதியிருக்கான்ட்டு. எந்த நாள் எனக்கு மோசமான நாள் என்று இவர் எழுதியிருக்கிறாரோ அந்த பிள்ளை அந்த டைரியில் எழுதியிருந்துச்சான், மோஸ்ட் பிளஸட் டே இன் மை லைஃப். மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாள் என்றால் எது தகப்பன் எது ஆசீர்வாதம் இல்லாத நாள் என்று எழுதினாரோ அது பிள்ளை எழுதியது மிகவும் ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் என் தகப்பன் என்னோடு கூட இருந்தா. How many child cannot tell the problem to you? Yesterday I went to Abbasya church. They gave me the very bad news. 12th standard child lost life. Why? What's the reason? Why you and me work hard? நானும் நீங்களும் எதுக்கு தனியா வேலை செய்கிறோம்? இவ்வளோ கஷ்டப்படுறோமே எதுக்கு? To bring them up. 12, 16 years. We spend them for their food, spend them for their clothes, spend them for their health. அவங்களுடைய சுகாதாரத்துக்காக, அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக, அவங்களுடைய கல்விக்காக. We spend all the money to grow them up. And within one day we lost. What is the use? Let the children be around your table. How it will possible? கர்த்தருக்கு பயப்படுங்க, அவர் வழியிலே நடத்துங்கள். அந்த பிள்ளைகள் ஒலிவ மரங்களைப் போல, ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்கள் பந்தியை சுற்றியிலும் இருப்பார்கள். பியூட்டிஃபுல். Sit on the dining table with your children. Spend time. Have a face-to-face contact. What is happening today? Screen time. அப்படிதானே? ஸ்க்ரீன் டைம். கிவ் த மொபைல் அண்ட் கிவ் ஃபுட். இங்கே ஃபுட்டு கொடுத்தா பிள்ளை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. வாய் எங்கே இருக்கோ தெரில, கண் எங்கே இருக்கோ தெரில, அது மூக்குக்கு போகுது சாப்பாடு. சார் வாய் வாய். The devil attack. Devil attack. நல்ல கவனிங்க. Around your table. Around your table. There always continuous connection with you. Okay, now this is a beautiful family. If it is all the children connected with mom and dad, that's a beautiful family. Children, listen to me. Your youth is most beautiful, blessed and powerful. Use it for God's glory. Use it for God's glory. I'll tell you. I was called to preach in English service. I was preaching to the teenage children. Most of the crowd is teenage. I teach them from the Proverbs and 1 Samuel, 2 Samuel. I show the Solomon's life. He prayed to God. God blessed him. And அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல, ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அவனை போல ஞானவான் இல்லை. But he did not inherit the eternal life. அதே வேதம் சொல்லுகிறது, சாலமோன் கேட்டான். I was teaching to a young child. You are now in teenage. You are going to school. After that you will go to the college. Go and do why your parents have sent to the colleges and schools. Why they are sending? To get the education, to shine in the education. Nothing else. No more decision in the schools and colleges. It was so powerful. It speak to that teenagers face to face. Next week I was taken out from the pulpit. Because I spoke to them face to face. I saw their personal boundaries, what to do, not to do. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று I opened the youth life. But that pastor decided me to take out from the pulpit. I will tell you, if you honor the word of God, God will honor you. If you dishonor, God will dishonor. Their life is in mess today. Those who reason to reject me from the pulpit for the word of God, their life is in mess. I don't want to tell what is the mess, but I give you the alert. You children, young age, if your parents spend money for your education, take the education and come back. No more decision. No more future plans. No more future plans. Future plans
will come when you start earn money. That time future plans. Not when you are studying. All others are studying. They are not God's children. They were not afraid of God. They are not in the God's way. But we are in the family who afraid God, who fear God, who walks in the ways of God. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த பிக்சர் எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவனை குடும்பமாக நாட்டினார். The third one, that the single man connected to the godly family, that godly family connected இந்த ஆசீர்வாதம் எங்க நடத்தும்? கர்த்தருக்கு பயந்தவனை ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்துல கொண்டு வந்தார். ஆசீர்வாதமான குடும்பம் எங்க கனெக்ட் ஆகும்? அடுத்த வசனம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய ஆசீர்வாதம் தொடர்கிறது. His blessing is continuous. தனிமையா இருந்தான். கர்த்தர் அவனை கையில் பிரயாசங்களை கொண்டார், ஆசீர்வதித்தார், குடும்பமாய் திராட்சை தோட்டமாய் மாற்றினார். இப்ப எங்க போகுது? அடுத்த வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எங்க இருந்து வர ஆசீர்வாதம்? நல்ல கவனிங்க. எங்க இருந்து வர ஆசீர்வாதம்? சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். எருசலேமின் ஏன் எருசலேம்னு எழுதியிருக்கு? அந்த நாட்கள்ல, இந்த ஆரோகண சங்கீதம் எழுதப்படுற நாட்கள்ல எருசலேம்ல இன்னொரு அதுக்கு சினானிமா பயன்படுத்துற வார்த்தை சியோன். சியோன், எருசலேம் சினானிமா பயன்படுத்துறாங்க. சினானிம்ஸ் சொல்லுவோம்ல, ஒரே அர்த்தமுள்ள இரு வார்த்தைகள். அப்போ எதுக்கு சியோன் எருசலேம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, அங்க ஒரு தேவாலயம் இருந்துச்சு. இட் இஸ் a picture of church. தனி மனிதன், குடும்பம், then the church. Without church you cannot inherit any godly life. சபையோடு இணைக்கப்படாமல் நீ ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, இந்த வேதம் காண்பிக்கிற பியூட்டிஃபுல் லைஃப் வாழவே முடியாது. நல்ல கவனிங்க. ஏன் அங்க எருசலேம்ல ஒரு ஆலயம் இருந்துல்ல? What is the function of that church? அந்த சபையினுடைய ஃபங்க்ஷன் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பதிப்போம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். எங்க வழி போதிக்கப்படும்? எங்க தேவாலயத்துல என்ன போதிக்கப்படும்? Thank God that this function today in the church. When brother called me, I think inside as a church I supposed to organize, but I don't know what the parents willing. Church is a family. அப்போ ஓகே, சபைக்கு வரும்போது ப்ரேயர் பண்ணிக்குவோம் நாங்கள். செகண்ட் தே கால்டு மீ, பிரதர் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துச்சோமா. தென் ஐ டோல், bring her to the church. Godly family always connected with the church. கர்த்தருடைய பர்வதத்திற்கு போவோம். Let's go to the church. That is a function of the church. From the birth till the death you have to connected with the church. சபையோடு இருக்கணும். நல்ல கவனிங்க. அன்னைக்கு சபை நாளைக்கு பேசுகிறேன் மீதியா. அன்னைக்கு சபை கல்லுனாலும் மண்ணுனாலும் பொன்கள்னாலும் கட்டப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு சபை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை. Much precious today the church than the Israeli church. That's what destroyed. அது உடைக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை உடைக்கப்படுவதில்லை. கர்த்தர் வரும் பொழுது மணவாட்டி சபையாக எடுத்துக்கொள்ளப்படும். போவோம். எருசலேமின் வாழ்வும் சீயோனின் ஆசீர்வாதமும் எப்படி வரும்னா, இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து சீயோனிலிருந்து என்ன வரும்? வேதம். சீயோனிலிருந்து என்ன வரும்? How many church don't preach the word of God? If the church is not giving you scripture, that is not the church. The church is not giving you word of God, that's not the church. You go to the church, you learn the scriptures. சபைக்கு போனா வேதம் படிக்கணும், வேத வார்த்தைகள் வெளிப்படும். I am standing on only one psalm today. சங்கீதத்துல மாத்திரம் நிக்கிறேன். நல்ல கவனிங்க. That is the responsibility. I cry to God every day. I have to bring scripture to the people. Teach me, Lord. Not the ordinary calling, it's a broken calling. உடைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. Why? That's the responsibility for the church to teach the God's way to the people. ஜனங்களுக்கு தமது வழிகளை காண்பிக்கின்ற பொறுப்பு சபைக்கு உண்டு. ஏதோ ஆடிப்பாடி ஆர்ப்பரிக்கிறது இல்ல.
ஆடிப்பாடி ஆர்ப்பரிக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் ரிஜாய்சிங் ஆர் என்ஜாயிங் ஆர் இமோஷனல். டுடே சர்ச் இஸ் டிராவலிங் டுவர்ட்ஸ் தட். நோ, ஷோ த வேர்ட் ஆஃப் காட் to all the age group, children, youth, young, elders, for everyone. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Church has that responsibility. சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். That's important. வேதமும் வசனமும் இருந்தாதான் நீ ஒலிவ மர கன்றுகளை போல உன் பிள்ளைகள் இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஒரு வழிகளில் நடக்கிறவன். 1வது வசனமோ கடைசி வசனமோ சர்க்கிள். இங்கே வந்தால் தான் இவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். இங்கே வந்தால் தான் கர்த்தருடைய வழிகள் அவனுக்கு தெரியும். இங்கே வந்தால் தான் அவனுக்கு வசனம் தெரியும். இங்கே வந்தால் தான் கர்த்தருடைய வழியில் நடப்பான். அதுக்கு தான் எங்கே இருந்தாலும் எங்கே போயிடுவான்? எருசலேமுக்கு போயிடுவான். If your children is connected with the church, they will be around your table. That responsibility is there for church. பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட்டு வழிகளில் நடந்தா உன் பந்தியை சுற்றி தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. உன் பிள்ளை எங்கேயும் தேட வேண்டிய தேவையில்லை. You send to any country, no problem. Send to America, send to Europe. But if you bring them in the godly way, they will be around your table. I sent to that country, they were settled there. No, they will cut back to you. Because you are the godly parents. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். எல்லாம் தேவ சமூகத்தில் எழுப்பினுக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீர் எருசலேமின் வாழ்வை காண்பாய். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் பரம எருசலமே பரலோகம் விட்டு ரங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலமே, எல்லாம் கரங்களை தட்டி பாடும். பரலோகம் விட்டு ரங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. ஃபாதர், ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே போலி தன் காண்டுகளை ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை கொடிக்கும் பாசம் கண்டேன். தாபரமா சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலமே, கனிவான எருசலமே, ஜீவதேவ நகரினில் கொடி புகுந்தேன். சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நீலனின் சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். மேலான எருசலமே, மேலான எருசலமே, பரம எருசலமே பரலோகம் விட்டு ரங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. எல்லாரும் பிள்ளைங்க ஆசீர்வதிச்சு ஜெபிக்க போகிறோம். எல்லா கரம் நீட்டி. பேரண்ட்ஸ் லே யுவர் ஹேண்ட்ஸ் அவன் கை வைங்க பிள்ளை மேலே. எல்லாரும் ஆசீர்வதிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ஆசீர்வதிக்கின்ற தேவன், நீர் பெருக பண்ணுகிற தேவன், எங்களை மகிழ பண்ணுகிற தேவன், பாக்கியத்தையும் நன்மையையும் அருளுகின்ற தேவன். நீ பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாகி இருக்கும். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய்.
உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நல்ல தகப்பனே, அந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பமா எங்களை சேர்த்த முடிய கிருபை பெரியது ஆண்டவரே. அருமை மகள் ஸ்டெவினா பிரின்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை வாலிப நாட்களுக்கு கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குழந்தை பருவம் முழுவதும் பாதுகாத்து இந்த நாளை நீர் காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வாலிபம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகின்ற நாட்களாக, கர்த்தருக்குள் பலம் கொள்ளுகிற நாட்களாக, ஆவியானவரால் நிரப்பப்படுகிற நாட்களாக, பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நாட்களாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வாதமான சந்ததியாய் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமான பாத்திரமாக, கனத்தின் பாத்திரமாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இந்த சமூகத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பெற்றோருடைய கரங்களில் தருகிறோம். இம்மட்டுமாய் கொடுத்த நல்ல பிரயாசத்திற்காக, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் குடும்பமாய் பிள்ளையை கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தின் மேல் தங்கி இருக்கட்டும். ரெண்டு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் கர்த்தர் விலக்குவீராக. இந்த நாளிலும் ஊரில் இருக்கிறவர்களுடைய பெற்றோர்கள், பெரியவர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை சிலாக்கியம் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாளில் இயேசுவின் குடும்பமாய் கூட வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆசீர்வதியும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கட்டும். துதி கனம் மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.